கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, கடனை குறித்து பார்த்து வருகிறோம். இந்த நாளில் லூக்கா 6:35 ஆண்டவர் சொல்கிறார், கைமாறு எதிர்பாராமல் கடன் கொடுங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து சொல்கிறார், விசுவாசிகளை பார்த்து சொல்கிறார். கைமாறு அப்படின்னா என்ன? அவர்கிட்ட என்ன வீடு இருக்கு, என்ன சொத்து சோகம் இருக்கு, என்ன நகை இருக்கு, என்ன அப்படின்னா அவனுக்கு கடன் கொடுக்கலாண்டே. ஏன் சொத்து சோகம் உண்டு, இதை எதிர்பாராம நீங்கள் கடன் கொடுக்கல. ஒருவேளை அவன் கஷ்டப்பட்டுருக்கலாம், வியாபாரத்திலையும் தொழிலையும் பலவிதமான காரியத்தில் பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுலையும் ஒரு வீட்டு கட்டுறதுலையும் ஏதோ கடன் பட்டிருக்கலாம். அவன் உங்கள்கிட்ட கடன் கேட்குறாங்க, அவன்கிட்ட கைமாறி எதிர்பார்த்து நீங்கள் செய்யக்கூடாது. நாளைக்கு அவன் நமக்கு உதவி செய்வான், நாளைக்கு அவன் ஐயப்பா வீட்டு இருக்கப்பா, வீட்டை அபகரிச்சிடலாம், நகை இருக்கு, அவன் பிள்ளைகள் இருக்கு, என்ன இதெல்லாம் அதனால தான் ஆண்டவர் சொல்கிறார், கைமாறு எதிர்பார்த்தாபடி நாளைக்கு அவன் நமக்கு ஏதாவது செய்வான் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் என்ன பண்ணாதுங்க, கடன் கொடுக்காதுங்க. தேவ பிள்ளைகளை கடன் நீங்கள் அப்படி கடன் கொடுத்தீங்கன்னா தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது சொல்கிறாங்க. அந்த 6ஆம் அதிகாரம் லூக்கா 6:35 சொல்லுங்க, நீங்கள் கைமாறு எதிர்பாராமல் கடன் கொடுக்கும் பொழுது உன்னதமானவருடைய பிள்ளைகள் என்று அங்கீகரிக்கப்படுவீர்கள், தேவனுடைய பிள்ளைகள் என்று அங்கீகரிப்பீர்கள். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற சகோதரனே சகோதரியே, கைமாறு எதிர்பார்த்து நீங்க கொடுக்காதீங்க. நாளைக்கு கிடைக்குமா கிடைக்கும் அப்படி இல்லை. தேவ பிள்ளைகள் அதை வாங்கிடலாம், இது வாங்கிடலாம், என்ன அப்படி எல்லாம் நினைக்காதங்க. கைமாறு எதிர்பார்க்காத அப்படின்னு கேட்டா இருக்க மட்டும் தான் நீங்க கொடுக்க முடியும். இருக்கிறவங்க தான் கேட்பாங்க, அதனால கொடுங்க. தேவ பிள்ளைகளை சொத்து சோகம் இருக்கு, வீடு இருக்கு, விவசாயம் இருக்கு, அதை நம்ம எழுதி வைக்கலாம், அபகரிச்சிடலாம்னு நினைச்சு நீங்க கடன் கொடுக்காதீங்க. அப்படி நீங்க தேவனுடைய பிள்ளைகள் ஆக முடியாது. கைமாறு எதிர்பாராதபடி நீங்க ஆண்டவருக்கு அந்த கடன் வாங்குறவங்களுக்கு நீங்க கொடுக்கும் பொழுது நீங்கள் உன்னதமானவருடைய தேவனுடைய பிள்ளைகளின் ஆவியர்கள், தேவன் உங்களையும் ஆசீர்வதிப்பார். கண்களை முடிச்சவோ செல்வமா நல்ல ஆண்டவரே, எங்கள்கிட்ட கடன் வாங்குறவங்களுக்கு அவங்க எதிர்பார்த்து கைமாறு, அப்பா என்ன அப்பா அப்படி நாளைக்கு அவங்க என்ன செய்வாங்க, அவங்களிடத்துல என்ன வாங்கலாம், வீட்டை வாங்கலாமா, நிலத்தை வாங்கலாமா, அப்பா சொத்தை வாங்கி எழுதி வைக்கலாமா அப்படிங்கிற எதிர்பாராதபடி நாங்கள் கடன் கொடுக்க உன்னதமான நம்முடைய பிள்ளைகளாக நாங்கள் நிலைத்திருக்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும்படியாக செய்கிறோம். அப்படியே அந்த வசனத்துபடி நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம். நல்ல தம்பிங்க. கைமாறு எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதபடி நீங்கள் கடன் கொடுங்க. கர்த்தர் சிலர் என்ன பண்ணுவாங்க, புராண மட்டும் எழுதிடுவாங்க, பத்திரத்தை தருவாங்க, உங்கள் வீட்டு பத்திரத்தை தாம்பாங்க, உங்கள் சொத்து பத்திரத்தை தாம்பாங்க. இவன் பிள்ளைகளுக்கு தெரியல ஒன்றும் இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க, செக்கு வாங்குவாங்க. இப்படியெல்லாம் இருக்கு. அதெல்லாம் எதிர்பார்த்தபடி நீங்கள் கொடுங்க. தேவனுடைய பிள்ளைகள் ஆகுவீங்க. தேவன் உங்களையும் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பார். ஆமென்.